பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ வியானாக்கு என்ன ஆச்சு? கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சைக்கோ ஆயிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா காலையிலேருந்து ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நீங்கள் விளையாடுங்க, மற்ற எதுவெல்லாம் வேணாலும் விளையாடுங்க, எனக்கு ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுது, எனக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, அது ஆர்த்தோ ஷூ, எனக்கு அது போட்டால் தான் கால் வலி இல்லாமல் இருக்கும், ஸோ ப்ளீஸ் கொடுத்துருங்கன்னு அந்த மனுஷன் அவ்வளோ கெஞ்சுறாரு. லிட்டரலி அவருக்கு தெரியுது வியானா தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்டும் அவருக்கு இருக்குது. ஏன்னா வியானா, சுபிக்ஷா இவங்களாக இருந்தால் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா கிட்டேயும் கேட்டாங்க, சுபிக்ஷா இல்லைன்னாங்க. அப்போ இவர் அவங்க கிட்டேயும் சொன்னார், வியானா கிட்டேயும் சொல்கிறாரு, எனக்கு நான் நேத்தாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், பட் இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லை, உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறேன், ஃபன் பண்ணுறேன், எல்லாமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நானும் வந்துட்டேன். பட் என்னோட ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க, எனக்கு கால் வலிக்குது. அவர்கிட்ட 4 செட்டு ஷூஸ் இருக்குது, பட் எல்லாத்துலேயும் ஒரு ஷூவாக வச்சுருக்காங்க. அண்ட் மோரோவர் அவருக்கு கால் வலிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்த்தோ ஷூ வச்சுருக்கார், அது வேணும் அப்படின்றதுக்காக அந்த மனுஷன் காலையிலேருந்து கேட்குறாரு. அவருக்கு காலையிலே ஹர்ட் ஆகுது, வலிக்குது அப்படின்றார். அது ஒரு சிலருக்கு அந்த கால்வலி இருக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸோ இல்லை ஷூஸோ போட்டால் தான் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். லைக் அவங்க நிற்கும் போது எவ்வளோ வலி இருக்குதோ அதை தாண்டி அவங்க உட்காரும்போது அந்த பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். படுக்கும்போதோ உட்காரும்போதோ அப்போ தான் அந்த கால்வலி இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அப்படி அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுது அப்படின்றது, உங்களுக்கு கண்டென்ட் வேணுன்றதுக்காக ஒருத்தர் ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆக்குறது எந்த விதத்தில் நியாயம்? அண்ட் இது வியானா பண்ணுறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. வியானா ரொம்ப வஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க காலையிலேருந்தே. சரி, அதை விக்ரமும் சொல்லி பார்த்துட்டாரு, வியானா நீ பண்ணுறது நல்லா இல்லை, நீ ஸ்டாஃபை இன்சல்ட் பண்ணுற, ஸ்டூடெண்ட்ஸை இன்சல்ட் பண்ணுற, இந்த கண்டென்ட் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது, இதை பண்ணாத அப்படின்னு விக்ரமும் சொல்லி பார்த்துட்டார். அது ஸ்கூலுன்னு நினச்சாங்களா இல்லை என்னன்னு நினச்சாங்கன்னு தெரியல. அப்படியே அந்த ஷர்ட் பட்டனை கலட்டி விட்டுறதும், டையை மாட்டாமல் போகிறதும், அண்ட் இவர் எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டனாக இருக்கார், அவர் கூட சேர்ந்து ஃப்ளட் பண்ணுறதும். கேட்டால் ஸ்கூல் பார்க்க மாட்டாங்களா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை பார்க்கணும், நான் இப்படி தான் சுற்றுவேன் அப்படின்றாங்க. என்ன நீங்களாம் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க? உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக எந்த லெவலுக்கும் போவீங்களா? அப்போது நீங்கள் திவாகர் இருக்கிற வரைக்கும் திவாகருக்கு சப்போர்ட் பண்ண காரணம் அவர் கூட ஒரு கண்டென்ட் பண்ணால் நம்ம வெளியே தெரியும். இப்போ அவர் போனதுனால எஃப்ஜே கூட ஒரு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு அவரே சும்மா இருந்தால் கூட இவங்க போய் அவர் ரூமில் உட்காந்து பேசுறது, அவரை கூப்பிடுறது, பேசவான்னு கூப்பிடுறது. ஸோ கண்டென்ட்டுக்காக எவ்வளோ கேவலமாக வேணாலும் இறங்குவீங்களா? அண்ட் இந்த ஸ்கூல் டாஸ்கில் எவ்வளோ நல்லா கூட பண்ண முடியும். இப்போது சுபிக்ஷாவும் நிறைய பண்ணுறாங்க, இரிட்டேட்டிங்காக 1-2 பண்ணாலுமே கிளாஸ் டைமில் அவங்க லிசன் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க. அண்ட் அரோராவெலாம் பார்க்கும்போது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கிளாஸ் டைமில் நல்ல ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக லிசன் பண்ணுறது, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்க்கிறது, இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சும்மா விளையாடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்களோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அரோரா. அண்ட் வினோத்தெல்லாம் இந்த டாஸ்க்கை ரொம்ப சின்சியராக பண்ணுறாரு. லைக் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கிடைக்காது. நம்ம ஸ்கூல் பருவம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான பருவம். ஸோ அதை நம்ம பண்ணணும். அதில் சும்மா தேவையில்லாமல் லேப்டாப் எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஈவன் சுபிக்ஷா கூட இரிட்டேட்டிங் தான். லைக் பிரின்சிபல் கிட்ட இருக்க பெல்லை எடுத்து இவங்க வச்சுக்குவாங்களாம், ஈவன் ஸ்டாஃப் முன்னாடியே அதை அடித்து விளையாடுவாங்களாம். இப்போ நீங்கள் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பிரின்சிபலை பிடிக்கலையோ, அவங்க ரூம்லேருந்து எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க, ஆனால் அது இன்னொரு ஸ்டாஃப் முன்னாடி எடுத்து காமிப்பீங்களா? அப்படி அந்த மாதிரி இடத்துல சுபிக்ஷா பண்ணது தப்பாக தெரியுது. அண்ட் வியானா என்ன இந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் மாசுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஹோட்டல் டாஸ்கில் சாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ சாண்ட்ரா பண்ணது பாராட்டப்பட்டுச்சு. அண்ட் நாமளும் இந்த மாதிரி மாசாக கெத்தாக அப்படி பண்ணுறது நமக்கு நல்லா இருக்கும், இது ஒரு கண்டென்ட்டாக வெளியே தெரியும், எல்லாரும் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க தெரிய மாட்டாங்க, நாம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் கண்டென்ட்டுக்காக என்ன ஆட்டிடியூடோடு பண்ணுங்கள், அது ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தனியாக தெரிவிங்க, அது சூப்பர். ஆனால் ஒரு மனுஷன் ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுதுன்னு சொல்கிறார் இல்லையா, அவர்கிட்ட ஏன் நீங்கள் விளையாடுறீங்க? இப்போ உங்களால் பார்வதி கிட்ட போய் அந்த மாதிரி விளையாட முடியுமா? பார்வதி கிட்ட விளையாண்டா உங்களுக்கு எப்படி நோஸ் கட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக கொடுத்துருவாங்க. அண்ட் எஃப்ஜே அவனும் ஒரு மண்டை சூடு பிடிச்சுவான், அவனுக்கு எப்போ கத்துவான் எப்போ நார்மலாக இருப்பானே தெரியாது, அவங்ககிட்ட உங்களால் இந்த மாதிரி விளையாட முடியாது. பட் அமித் பாவம் எல்லா இடத்துலையும் ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்ணும். அந்த ஸ்டாஃப் தனக்கு கொடுத்தப்பட்ட ரோலை அவ்வளோ பண்ணுறாரு, பொறுமையாக போகிறார் அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளோ வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு இருக்கா? இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஒழிச்சு வைக்கிறீங்க, அவரை விளையாட்டு காட்டுறீங்கன்னா ஓகே, அவருக்கு ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுதுன்றாரு. அப்பவும் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது ஒரு டாஸ்க்காக பாருங்கள், ஒரு ஃபன் இது அப்படின்றாங்க, இது ஒரு ஃபன் கேம் அப்படி பாருங்கள் அப்படின்னு. ஃபன்னுன்றது உங்களுக்கு வேணால் ஃபன்னாக இருக்கலாம், அந்த மனுஷனுக்கு அது ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுது அப்படின் போது நீங்கள் அதை எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ப்ரொலாங் பண்ணலாம்? காலையிலேருந்து
மார்னிங்ல அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு, கெஞ்சிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் விட்டு அவர் ஈவினிங் தான் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட ஃபன்னு அடுத்தவங்கள ஹர்ட் ஆக்காம இருந்தா அது பரவாயில்ல. அவருக்கு ஹர்ட் ஆகுது, அவரை காலையிலே சொல்லிட்டாரு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நான் வேற எதுவும் போட முடியாது, எனக்கு பேக் பெயின் வந்துடும் அப்படின்னு அவர் அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? அண்ட் சரி இந்த கூட விட்டு தொலைங்க, அவன் பண்ணிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, அழுகிற மாதிரி நடிச்சாங்க. அவரும் சரி ஓகேன்னு கன்சோல் பண்ணிட்டு அமித் போனதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. எங்கேருந்து வியானா உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண முடியுது? ஒருத்தரோட வலியை ரசித்து சிரிக்கிற அளவுக்கு வியானா இருக்கிறாங்க. அண்ட் வியானா ரொம்ப வெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. லைக் அவங்களுக்கு தான் இப்போ ஓட்டிங்லேயும் கம்மியாக இருக்காங்க. ரம்யா அண்ட் வியானா இவங்க 2 பேர் தான் இப்போ லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. இப்படியே போனாங்கன்னா டெஃபினட்டாக வியானா வீட்டுக்கு தான் போகணும். கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு கேம் விளையாண்டிங்க இல்லையா, அது வரைக்கும் சூப்பராக இருந்தது. பட் கண்டென்ட்டுக்காக அடுத்தவங்கள ட்ராக் பண்ணி இப்போ எஃப்ஜே கூட ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதுக்காகவே நீங்கள் வீட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு வியானா. அது வரைக்கும் இந்த எரிய போகிற விளக்கு பிரகாசமாக எரியிற மாதிரி ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு போங்க. நன்றி.